ஸோ நாங்கள் நாகமங்கலா சௌமியகேசவ பெருமாளை சேவிச்சாச்சு. நீங்கள் பார்ட் 1ல் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து வைனதேய டெம்பிள், கருடன் டெம்பிளை நோக்கி போயின்னு இருக்கோம். 14 கிலோமீட்டர்ஸ் நாகமங்கலா கோவில்லேருந்து. ரோடு அவ்வளவு அழகுனா அழகுங்க. எங்கேயோ ட்ரீமி லேண்டுக்குள்ளே போகிற மாதிரி 2 பக்கமும் ஆலமரத்தோட விழுதுகளும் அதுவும் இதுவும். பியூட்டிஃபுல் ரோட் அண்ட் பியூட்டிஃபுல் சீனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. மனசுக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கங்க லெஃப்ட் சைடில். அப்படியே ஆர்ச் மாதிரி நம்மளை அழகாக வரவேற்கிறது இந்த ஊரே அழகு, சொல்கிறதுக்கே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆலமரம் முடிஞ்சுதான் பின்னாடியே தென்னை மரம், அடர்த்தியான தென்னை மரங்கள். ஆஹா அழகு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த கருடன் டெம்பிளை நெருங்கிட்டோம். இன்னும் மேபி ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப ஊர் அழகாக இருக்குது. ப்ளஸ் ரோடுகளுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ரோடு. ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை டிரைவிங்க்கு. மண்ணு ரோடு அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரோடு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த டெம்பிள். பிரசித்தின்னு பார்த்தா வைனதேயர், சென்னகேசவ பெருமாளும் இருக்கார். நம்ம கோவிலுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகின்னு இருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கோவில். நான் கோவில் பெட்டர் கிட்ட கேட்டேன், கோவிலோட இது ஸ்தல புராணம் பற்றி சொல்லுங்க. நான் அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். 1000 வருஷம் பழைய கோவில். மூலவர் சென்னகேசவ பெருமாள், தாயார் சௌமியநாயகி, இங்கே கருடாழ்வார் பக்கத்துலேயே ஆஞ்சநேயரும் இருக்கார். கருடாழ்வார் தான் இங்கே விசேஷம். 600லேருந்து 700 வருஷம் ஆயிருக்கிறது அவர் இங்கே வந்து நிலைச்சிருக்கார். வேலூர் சென்னகேசவ பெருமாளுக்கு கருட வாகனமூர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் சொல்லியிருக்கா. காஞ்சிபுரத்தில் மரத்தில் கருடனை பண்ணி கொண்டு வந்த வழியில் இந்த ஊர் கிடைச்சிருக்கு. இருட்டாயிட்டு இருக்கிறது. பெருமாள் இங்கே ஏழை பண்ணியிருக்கா, கருடாழ்வார் இங்கே ஏழை பண்ணியிருக்கா. பெருமாளுடைய தர்ஷனம் ஆழ்த்தவாளுக்கு இந்த இடத்துல ஏழை பண்ணி தூங்கியிருக்கா. தூங்கினவாளுக்கு கனவு, எனக்கு சென்னகேசவ பெருமாளுடைய தர்ஷனம் இங்கே எடுத்து வேறு எங்கேயும் எடுத்துன்னு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வாழ்க்கை கனவாக இருக்குது. ஒரு பாளையகாரன் ஜெகதேகராயா அப்படின்னு சொல்லி ஒரு பாளையகாரன், இந்த பாளையகாரனுக்கும் கனவு, நான் வந்து நிலைச்சிருக்கேன், நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தவாள்லாம் காத்தால ஏந்து அவருடைய நித்திய கர்மங்கள் எல்லாம் முடிச்சுண்டா. எடுக்கிறதுக்கு பிரயத்தனம் பட்டு இருக்கா. எத்தனையோ பிரயத்தனம் பட்டாலும் கூட முடியல, எடுக்க முடியல. என்னடா எத்தனையோ தூரத்துல எடுத்து வந்துட்டு இருக்கோம், இந்த இடத்துல எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாளையக்காரன் வந்து சொல்கிறான், எனக்கு ராத்திரி கனவாச்சுப்போ அதனால தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் வாழ்க்கைலாம் அப்போ அறிவார். எங்களுக்கு ஒரு ராத்திரி கனவாக இருந்தது. கனவுக்கு நாங்கள் பிராமுக்கியத்துவம் கொடுக்கல, எடுக்க பிரயத்தனம் பட்டு இருக்கோம், முடியலை. கருடாழ்வாருடைய இச்சை இங்கே நினைக்கிறதா இருக்கு, அவரை இங்கே விட்டுடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சுமார் வருஷங்கள் அப்படியே விட்டுட்டு இருக்கா. மண்ணு நிலத்து மேலே மரத்தை வைக்கிறோமா எல்லாம் கரையான் பிடிச்சிருக்கும். கரையான் பிடிச்சி பெரிய புத்தா விளைஞ்சு நாங்கள் சர்ப்பம் உள்ள சேர்ந்துருது. அப்படியே பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் பூஜை பண்ணினவாளுக்கு யோசனை, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, அடுத்தபடியாக வரக்கூடியவா தைரியமாக பூஜை பண்ணணுமே, பிரத்யட்சமாக பெரிய புத்து பாம்பெல்லாம் இருக்கிறதுனால எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும். ராவபோது பிகே கருடாச்சார் அப்படின்னு சொல்லி இதே ஒரு தான் பெங்களூரில் வாசமாக இருந்தார். அவருக்கு ஸ்வப்னம், நான் வந்து சிதிலமாயிட்டு இருக்கேன், நீ வந்து பாரு. அவர் வந்து பார்த்துருக்கார். சரிப்பா நான் பார்த்தாச்சு, அடுத்தபடியாக நீ எப்படி சொல்றியோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கார். அப்போது சந்தன மரத்தில் பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவார். அப்போ சந்தன மரம் வாங்கி 1931 இந்த புது வைணத்தேர் வந்து சந்தன மரத்தில் பண்ணி பிரதிஷ்டாபனம் பண்ணியிருப்பார். கருடாழ்வார் அப்படின்னா எல்லா கோயில்களையும் நீங்கள் சேவிக்கலாம். விஷ்ணுவுடைய வாகனமூர்த்தி கருடாழ்வார். அந்த மாதிரி வாகனமூர்த்தியாக சேவிக்கக்கூடிய கருடாழ்வார இங்கே நீங்கள் அர்ச்சாமூர்த்தியா, மூலமூர்த்தியா, ஸ்தாபனாமூர்த்தியாக சேவிக்கிறது விசேஷம். வேற எங்கேயும் கூட கருடனுடைய அர்ச்சாமூர்த்தி வேற எங்கேயும் இல்லை. கருடாழ்வாருக்கு 2 பேர் பத்னிகளும் உண்டு. ருத்ரா, சுகீர்த்தின்னு சொல்லிட்டு 2 பேர் பத்னிகள். எத்தனோ பேருக்கு தெரியவும் தெரியாது. விக்கிரக ரூபம் வேற எங்கேயும் கிடையவும் கிடையாது. இந்த இடத்துல நீங்க சேர்க்கல. ருத்ரா, சுகீர்த்தின்னு சொல்லிட்டு 2 பேர் பத்னிகள். மத்தியத்துல கல்யாண வைணத்தையர், செங்க சக்கர கதா அமிர்த கலசம் பிடிச்சுட்டு கல்யாண வைணத்தையர். கருடாழ்வாருக்கு கல்யாணோத்சவம் கூட நடக்கிறது. நீங்க கல்யாணோத்சவம் அப்படின்னா கேட்டிருக்க மாட்டீங்க. கருடாழ்வாருக்கு கல்யாணோத்சவம்னா கேட்டிருக்க மாட்டீங்க. ஸ்ரீனிவாச கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், கிரிஜா கல்யாணம், சீதா கல்யாணம் எல்லாம் கேட்டிருக்கேன். கருடாழ்வாருக்கு கல்யாணோத்சவம் அப்படின்னா வேற எங்கேயும் கிடையாது, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. கருடாழ்வாருக்கு அஷ்டநாகங்கள், 8 நாகங்கள் அவருடைய ஆபரணம். அவருடைய காதுல கர்ணபத்திரத்தில் உங்களுக்கு தெரியும். ஓகே. அவருடைய கண்டத்துல, சிரஸ்ல, யக்னோபேதமா, இடுப்புல, ஹஸ்தத்துல
இந்த மாதிரி அஷ்ட நாகங்கள் அவருடைய ஆபரணமாக இருக்கிறது விசேஷம். எல்லா ஒரு தோஷம் கூட பரிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இன்னொரு விசேஷம், கருடர் பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் இருக்கார். திருவடிகள் 2 பேர், பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 பேரும் ஒட்டுக்கா ஒரே சன்னிதியில் அர்ச்சாமூர்த்திகளாக இருக்கார். வேற எங்க 2 பேரையும் ஒட்டுக்கா சேவிக்க முடியாது, அர்ச்சாமூர்த்திகளாக சேவிக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல 2 பேரையும் சேவிக்கிறது ஒரு விசேஷம். பிண்டிக நிலைன்னா கருடாழ்வார் தான் விசேஷம். கருடாழ்வாருடைய குடி தான் ஜாஸ்தி இருக்கும். பிண்டிக நவில, நவிலன்னா மயில். ஓகே, நவில மயில். ஓகே, நவிலன்னா மயில். ஓகே, பிண்டிகான்னா அது ஒரு முள்ளு செடி, திண்டிகா அப்படின்னு சொல்லி இருந்தது. ஓகே, நிறைய இங்கே பறவை இருந்தது. இந்த ராஜ்யத்துலாம் ரொம்ப பறவை இருந்தது அந்த காலத்தில். திண்டிக நவில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கிரமேணா அப்படி திண்டிகா போய் பிண்டிகா. ஓகே, பிண்டிக நவில அப்படின்னு சொல்லி சந்தோஷம். இங்கே மூலவர் வந்து சன்னகேஸ்வர பெருமாள், அவருக்கு இப்போ அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க ப்ரீஸ்ட்டு. இங்கே இருக்கிற தாயார் சௌமிய நாயகி தாயார். ஸோ நம்ம சன்னகேஸ்வர பெருமாளும் சௌமிய நாயகி தாயாரையும் நல்லா சேவிச்சுக்கலாம். ஐ திங்க் நியூவாக நிறையா ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்டகாசம். கோவிலில் பாருங்க, பிரசாதம்லாம் கொடுத்தாக்க டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அழகாக சர்வ் பண்ணுவா போல இருக்கு. கோவில் கிளறு பார்த்தா காத்தால நிறைய அப்பப்போ நல்லா பராமரிப்பு சாயங்காலம் 5:30 to 7:30. ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் நான் இதெல்லாமே கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த மேனேஜரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எதாவதுனா அவர் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. அவர் ஃபோன் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக எனக்கு கால் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம், உங்களுக்கோசரம் நான் பிரசாதம் வச்சுருக்கேன், வாங்கிக்கோங்கன்னு அழகாக சொல்கிறேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த கோவில். ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது இன்றைக்கி. எல்லா ஆழ்வார்கள் இவாளாக இருக்காங்க. இப்போது வைணத்தையரை சேவிச்சாச்சு, சன்னகேஸ்வர பெருமாள், சௌமிய நாயகி தாயார் எல்லாரையும் சேவிச்சாச்சு. ஸோ நாங்கள் இப்போ கோயிங் டுவர்ட்ஸ் மேல்கோட்டை பெருமாள். ஸோ மேல்கோட்டை பெருமாள் வந்து திருநாராயணன் பெருமாள், மேலே மலை மேலே நரசிம்மர் இருக்கார், யோக நரசிம்மர். ஸோ நம்ம இப்போ வந்து கோவில் வந்து 1:30 அந்த மாதிரி மத்தியானம் மூடிடுவா. திருப்பி 4 மணிக்கு தான் கோவில் திறக்கும். ஸோ நாங்கள் இப்போ போகிற வேலைக்கு கண்டிப்பாக கோவில் மூடிடும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எங்களுடைய லஞ்சை எங்கேயாவது ஆன் த வே முடிச்சுன்ட்டு கோவிலுக்கு அரௌண்ட் 4 o'clock போல் ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம். கோவில் பக்கத்தில் நிறையா உங்களுக்கு மேல்கோட்டை புளியோதரை, மைசூர் ரசப்பொடி இந்த மாதிரி கடைகள்லாம் அங்கே உண்டு. சில சாமான்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம காரில் வச்சுட்டு தென் நம்ம வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா பெருமாள் சேவிச்சுட்டு வரத்துக்கு சரியாக இருக்கும். மேல்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தேன்னா வைரமுடி சேவை தான். வைரமுடி சேவை இப்போ அடுத்த மாதத்தில் வரும், மார்ச் மாதத்தில் வைரமுடி சேவை வரும். ஸோ இந்த இயர் ஐ திங்க் மார்ச் 21 வருதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, பெரிய உற்சவம் அது, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ மேல்கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். வீடுகள்லாம் பாரு, எவ்வளோ பழைய வீடுகளாக இருக்குது எல்லாமே. மேல்கோட்டை வந்தாச்சு. இப்போ அந்த ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சின்னு இருக்கோம். இங்கேருந்து வெரி க்ளோஸ் பை தான். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த சூடு மட்டும் தாங்கவே முடியல. வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஜான்வரி பிப்ரவரியே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது. இங்கே ஒரு பெரிய கணேஷா இருக்கும். பெரிய கணேஷா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் எங்களை கூட்டின்னு வந்துட்டுருக்காரு. ஸோ நாங்கள் இப்போ போகிறோம். ஸோ இங்கே மேலே கோவில் மலை மேலே இருக்கிறதா இல்லை யோக நரசிம்மர் கோவில். ஒரு லெவல் இல்லாத படிகள் ரொம்ப ஹைட்டாலாம் இருக்கிறதுனால ரொம்ப மூச்சு வாங்குது. தயவுசெய்து மன்னிச்சுடுங்கோ. மேலே தெரிகிறவர் தான் யோக நரசிம்மர் கோவில். இங்கே கீழே இருக்கிறது கணேஷா. ದೊಡ್ಡ ಗಣೇಶ.
ஸோ மேல்கோட்டைக்கு ಬಂದರೆ இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. உங்கள் பேர் சார்? தேவராஜ்னு. நம்ம இங்கே கார் பார்க் பண்ணலான்னு வரச்ச நம்மளுக்கு கணேஷாவை காமிச்சு கொடுத்ததே இவர் தான். ரொம்ப நல்லா தரிசனம் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். கோயில் பக்கத்தில் நிறைய ஈட்டரிஸ் இருக்கு. போண்டா கடை எங்கே பார்த்தாலும் இருக்குது. பிரியங்கா டயலாக் மாதிரி நமக்கு சோறு தான் முக்கியம்னு வாங்களே, அந்த மாதிரி பீப்புளெலாம் பிரேக் டைம் பஜ்ஜி கடை நிறையா இருக்குது, எல்லாரும் பஜ்ஜி ஜூஸ் கடை இருக்குது, டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஜதஸ்தம்பம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பீப்புளாக ஏதோ பேசிக் பூஜைகள் ஏதோ பண்ணி இது பண்ணுறாங்க. குரங்கு காட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த இடத்துல. த்ரீ 30க்கே எல்லோரும் க்யூவில் நிற்க ஆரம்பித்தாச்சு. குழந்தைகளுக்கு வெயிலுக்கு இந்த குழந்தைகள் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப வாடி போய் நிற்கிறது பாவமாக இருக்குது. சில குழந்தையெல்லாம் அழுன்னு அழுது. இந்த குரங்குகளுக்கெல்லாம் என்ன மஜாவாக என்னத்தையோ கையை தேய்ச்சின்னு உட்காந்துருக்கு பாருங்களேன். இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கோவில் கதவு திறந்தாச்சு. நம்ம கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். வெளிப்பிரகாரம் வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் காமிக்கிறேன். உள்ளே வந்து பெருமாள் இதில் சன்னதியில் அலௌடு கிடையாது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ வெளி சன்னதியில் தான் நான் எடுத்திருக்கேன். கோவிலோட கோபுரங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. திருக்கச்சி நம்பியோட சன்னதி. பட் எல்லாம் இன்னும் டைம் ஆகலை திறக்கிறதுக்கு. ஒரு பில்லர்லேயுமே இங்கே ஒர்க்கு அவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த பில்லர்லலாம் பாருங்கள், இந்த கேப் வந்து எவ்வளோ அழகாக ஒரே பில்லருக்குள்ளே இந்த கேப்லாம் இருக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. கை உள்ளே போய் வர மாதிரி கோயில் கோபுரங்கள். வெளியில் தான் அலௌடு, உள்ளே எதுவும் எடுக்க முடியாது வீடியோஸ். இப்போ தாயார் சந்நிதிக்கு க்யூவில் போயின்னு இருக்கோம். வீடியோஸ் எங்கேயுமே எடுக்க முடியாது நம்மளால். மேலே உள்ள ஒரு கஜலக்ஷ்மி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பில்லரில் இருக்கிற நரசிம்ம அவதாரம் அமேசிங்காக இருக்குது. எல்லாம் பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்ட் எல்லாமே. ஒரு பில்லரில் உள்ள வேலைப்பாடுகளும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் இந்த ஒர்க்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நிஜமா இந்த கல்லில் பண்ண ஒர்க்லாம் கடைசல் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. அமேசிங் சின்ன டீட்டெயில்ஸ். இந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். என்னால் ஒன்றும் பேச்சே வரல. ஈவினிங் 4:30க்கு மேலே நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சன்னதிகள் எல்லாம் ஓப்பன் ஆகும். நிறையா மாமாக்கள் இன்னும் சன்னதியை ஓப்பன் பண்ணவே வரல. எல்லா சன்னதிகளுமே மூடி இருக்குது. அதுவுமே மெயின் சன்னதிகள் மட்டும்தான் ஓப்பனாக இருந்தது தவிர சின்ன சின்ன சன்னதிகள் எதுவுமே ஓப்பனாகவே இல்லை. ஒரு கதையை டிபிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன ஒரு சிற்பம் அம்மா. ராமானுஜர் சன்னதி ஒரு தடவையும் வறட்சியுமே இது முட்டாக இருக்குது. இந்த மாமா வரத்துக்கு டைம் பண்ணுறார். திருநாராயண பெருமாளோட சேவை ரொம்ப நன்னா ஆச்சு. மலை மேலே இருக்கிற நரசிம்மர் என்னால் சேவிக்க முடியலை. இதுதான் நரசிம்மர், யோக நரசிம்மர் மலை. ஸோ அங்கே மேலே இருக்கார். நாங்கள் அந்த மலை மேலே ஏறலை, என்னால் முடியல. ஸோ கீழேருந்தே தரிசனம் பண்ணிண்டாச்சு.